அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 728 அப்பத்தி டிசட்ஸம் வத்வித் பார்ட் 728. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்டா, நேற்றும் முந்த நாளும் என்ன படித்தோம்? லே ப்ரேபொசிஷன் ப்ளஸ் வெர்ப் அலேட கான்ஜுகேஷன், அதோட சேர்த்தா ப்ரேபொசிஷன் ப்ளஸ் வெர்ப் அலே பார்த்துனாங்க. அதோட எக்ஸர்சைஸ் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். ஓகேயா? Avec modèle. Bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு, நேற்று நான் 4 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதை விட நீங்கள் ரெண்டும் ஒரே நாள், செவ்வாய் அண்ட் புதன் 2 நாளையும் ஒரேடியாக இன்று வந்தபடியால் இந்த 2 வீடியோக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், செல்வி அவர்கள், ஜெயா அவர்கள், ரஃபிகா அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், பத்மினி அவர்கள், சிவாஜினி அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, என்னை வாழ்த்திய உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு, அதில் 4 கேள்வி. ஒன்று அந்த ப்ரேபொசிஷனோட வேர்ட்ஸ் கேட்டிருந்தேன். அதில் ஓ சங்குலியே ஆலா செலா ஃபெமின, ஆ எல் அஃபோஸ்ட்ரோஃப் செலா வொயல் வவுல் வர்ற இடத்துல அது வரும். அடுத்த ஓ சில ப்ளூரல். சரியா? அது ப்ரேபொசிஷனுக்குரிய வேர்ட்ஸ், சில ப்ரேபொசிஷன். அடுத்த 2வது வீடியோவில் கேட்டது லப்ளாஜ். லப்ளாஜ்டா கடற்கரை. 2வது மகசான். மகசான்டா ஷாப், ஸ்டோரும் சொல்லலாம், கடைகள், சுருக்கமாக கடைகள். ஒப்பித்தல். ஒப்பித்தல் ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலை. 2வது சினிமா, திரை அரங்கம். சரியா? திரைப்படத்தை சினிமான்னு சொல்ல மாட்டேன், திரைப்படம் ஃபில்ம் என்று சொல்லுவோம். அடுத்தது நீங்கள் அந்த கதைச்சதை சொல்கிறேன். பட் நீங்கள் தியார்த்தன்னு சொல்லுவோம். தியார்த்தண்டா அது அந்த நாடகம், நாடகத்தை தான் தியார்த்தன்னு சொல்லுவோம். ஓகேயா? அடுத்தது மகசான். மகசான்ன்றது கடை, மேகசின் என்றதான் அது புத்தகம், செல்லு மேகசின்னு சொல்லுவோம். சரியா? வலா, இது நீங்கள் அதில் அந்த கதைச்சதில் விட்ட சில திருத்தங்க. சினிமாண்டா தியேட்டர், தியேட்டர் கிடையாது, திரை அரங்கம், நீங்கள் போய் படம் பார்க்குற அந்த இடத்தை சொல்லுவது. ஓகேயா? சரி, எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட ஆர்குமெண்ட் கூட நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி வாசித்து காட்டிய செல்வி அவர்கள், ஜெயமலர் அவர்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். வெல்டன் வாழ்த்துக்கள். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. என்னதையும் குறிக்கோள். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் எக்ஸர்சைஸ். கம்ப்ளீட் பார் ஆ லா ஓ சங்குலியே ஓ ப்ளூரல் ஆ எல் அஃபோஸ்ட்ரோஃப். சரியா? இவ்வளோத்தையும் வச்சு தான் நீங்கள் இந்த ப்ரேபொசிஷன் வச்சு இவ்வளோத்தையும் திறப்ப போகிறீங்க. Vous allez des marcher. குமாரி வா des campagne. மார்ஷேண்டா மார்க்கெட், கம்பைனண்டா விலாஜ், இந்த கிராமம். அடுத்தது nous allons de la bibliothèque, library. Il va des hôtel, hotel. Ils vont des cinéma, தியேட்டர், படம். நாங்கள் தியேட்டர்னு சொல்லி அது சினிமாண்டா திரை அரங்கம். Tu vas des travail, வேலை. Selvi et Jaya vont des supermarché, c'est la supermarket. Nous allons église. Église anda இது church. Vous allez plage, கடற்கரை. Je vais école, பாடசாலை, பிரைமரி ஸ்கூலில் சொல்கிறது. Elles vont théâtre. தியார்த்தன்னா அந்த நாங்கள் தியேட்டர், இதைத்தான் நீங்கள் தியேட்டர் என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். தியார்த்தன்னா நாடகம் பார்க்குற திரை, நீங்கள் இந்த கொட்டகை அப்படின்னு சொன்னீங்க, அது இதுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, தியார்த்த இந்த நாடகங்கள் நடிக்கிற இடமா. Nous allons des lycée. lycée என்றால் அட்வான்ஸ் லெவல், A லெவல் படிக்கிற உயர்தர பாடசாலை. Je vais des collège. collège செகண்டரி. Il va des maison. maisonடா வீடு. Je vais des magazine. magasin ப்ளூரலில் இருக்குது, மகசான். சில மகசான்டா கடைகள், ஸ்டோரைன்னு சொல்லலாம். ஓகேயா? ஜுவே இதில் டேஸ் மகசான், மெய்சோன், காலேஜ், லீசே, théâtre, école, plage, église, supermarché, travail, cinéma, hôtel, bibliothèque,
campagne, marché. சரியா? இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பிப்ளியோடெக் எடுத்தோம்னா பிப்ளியோடெக் வந்து என்ன மாஸ்குலனா ஃபெமினனா அதை யோசிச்சு போட்டு தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி இவ்வளோத்தையும் செய்யணும். சரியா? ரொம்ப ஈஸி தான், பெரிய கஷ்டம் இல்லை. உங்களுக்கு இது எல்லாம் தெரிஞ்சது தான், தெரியாத சொற்கள் என்னாலும் பரவாயில்ல. ஓகே, திருப்பி பாருங்கள், ஏற்கனவே படித்ததை பாருங்கள். பார்த்துட்டு இந்த கேள்விகளுக்கு உங்கள் எல்லோரிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் நாளை இன்னொரு பாடத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் எல்லோருக்கும் நான் நேற்று மறந்துவிட்டேன். என்ன சொல்ல? எல்லாருக்கும் பொன் ஃபெட் travail சொல்ல மறந்துட்டேன். உழைப்பாளர் தினத்தை ஆனபடியால் உழைக்கிறவைக்கு எப்போவுமே உழைப்பாளர் தினம் ஆனபடியாக உங்கள் எல்லோருக்குமே பொன் ஃபெட் travail சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ் bonjour, நன்றி, வணக்கம். மெஸ்ஸி.